வணக்கம் லேர்னர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. அந்த டேட்ல இருந்து எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு, எவ்வளவு மாசம் ஆயிருக்கு, எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்க வயசு சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 18 வயசு 2 மாசம் 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ அது மாதிரி எப்படி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டேட் தான். இந்த டேட் என்ன, நம்ம மறக்க முடியாத இந்தியர்களுக்கெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால பாருங்க, இந்த டேட்டட் ஃபங்க்ஷன் போன வீடியோல சொன்ன மாதிரி டேட்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா என் டேட் இங்க இல்ல. சோ அப்ப இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிற வந்து நம்ம என்ன பண்றோம், டுடே அப்படின்னு சொல்றோம். அதுதான் என் டேட்டா வச்சுக்கிறோம். கமா அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்ல ஒய் போடணும் அப்படின்னு போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா. சோ இப்போ வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச 74 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி, அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு மாசம் ஆச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டேட்டட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா என் டேட் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தேன், டுடே அப்படின்னு சொல்லியிருக்கோம். கமா டபுள் கோட்ஸ்ல எம் போடுவோம். எம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா டோட்டலா எவ்வளவு மந்த் ஆயிருக்குன்னு. ஆனா அப்படி நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு 74 மாசம் ஆகி 74 வருஷம் ஆகி எவ்வளவு மாசம் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒய்எம், அதாவது 74 வருஷம் கழிஞ்சு எவ்வளவு மாசம் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒய்எம் போடுறோம். சோ அப்ப என்னாச்சு, 74 வருஷம் 7 மாசம்னு வந்துருச்சு. அதே மாதிரி 74 வருஷம் எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ஈக்குவல் டு டேட்டட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா டபுள் அதாவது என் டேட் அப்படிங்கிறது இல்ல, அதனால டுடே அப்படின்னு போடுறோம். கமா டபுள் கோட்ஸ்ல என்ன பண்ணணும், ஒய்டி, ஏன்னா இயர் கழிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 74 வருஷம் 234 நாள் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், மாசம் கழிஞ்சுதான் சொல்லுவோம். அப்போ ஈக்குவல் டு போட்டுட்டு டேட்டட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா என் டேட்டுக்கு தான் டுடே போடுறோம். கமா டபுள் கோட்ஸ்ல என்ன பண்ணணும், எம்டி, அப்போ வந்து 7 மாசம் கழிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இப்போ வந்து பாருங்க, 74 வருஷம் 7 மாசம் 21 நாள் ஆயிருக்கு. இப்போ என் வயசு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே என்னோட டேட் ஆஃப் பர்த். கண்டிப்பா நீங்க எனக்கு விஷ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ 41 வயசு முடிஞ்சு எவ்வளவு மாசம் ஆயிருக்கு, இன்ன வரைக்கும் 11 நாள் ஆயிருக்கு. 11 மாசம், அதே மாதிரி எவ்வளவு 17 நாள் இருக்கு. 17 நாள் முடிஞ்சிருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி உங்க டேட்டை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. குமரவேல் காடை.